foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் பவுடர். இதை சாம்பார் பவுடர்னு சொல்கிறத விட ஆல் இன் ஆல் பவுடர்னு சொன்னால் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஏன்னா மீன் குழம்புலேருந்து காரக்குழம்பு, சாம்பார், பொரியல் இது எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் பொடியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்கேஸ் நீங்கள் நம்ம ஹோம்லேண்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே செஞ்சுட்டு மில்லில் கொடுத்து சூப்பராக ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா எப்படி இந்த சாம்பார் பவுடரை வீட்லேயே ரெடி பண்ணலான்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 40 கிராம் டோட்டலாக நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் நான் பார்த்திங்கன்னா 35 கிராம் நல்லா சாதாரணமாக காரமாக இருக்கிற மிளகாயும் 5 கிராம் காஷ்மீரி மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா 10 to 20 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லிஸை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஸ்மெல் வரும்போது இதை இறக்கி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு 1 கப் அதாவது 80 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற வரக்கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசனை கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை ஆட் பண்ணி இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆனோடனே இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு முழு உளுந்தை ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போது அகெயின் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரைஸ், அதையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும்போதே 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அந்த ட்ரை டர்மரிக் இருந்தது அப்படின்னா தாராளமாக அதை தனியாக ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரியே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போது பெருங்காய பவுடர் யூஸ் பண்ணுறேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னும் பெட்டர். அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த கெட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் பேட்ச் பை பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு பவுடராக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட போகிறேன். இதை இந்த மாதிரி நம்ம 3 பேட்சஸாக கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் மில்லில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ரொசீஜர் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வீட்லேயே மிக்சியில் பண்ணுறதுனால இதை பேட்ச் பை பேட்சாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுடராக ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி வரும். இப்போ பார்த்திங்களா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட எல்லா பேட்சஸுமே முடிஞ்சிடுச்சு. இப்போது இது என்ன பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சீவை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா ஃபைன் பவுடர்லாம் கீழே நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த திப்பியாக நிற்கிது இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் மிக்சியில் போட்டு அகெயின் ஒரு தடவை இதையும் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2-3 தடவை பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சாம்பார் பவுடர் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபைன் பவுடராக கிரைண்ட் ஆகி நம்மளுக்கு ரெடியாகி கிடச்சிடும். எப்பயுமே பார்த்திங்கன்னா மில்லில் கொடுக்குற அளவுக்கு நம்ம வீட்டில் கிரைண்ட் பண்ணுறது வராது தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஹோம்லேண்டை விட்டு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால ஃபைன் பவுடர் உங்களுக்கு எல்லாமே கிடச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திப்பியாக நிற்கும். அதை தூக்கிலாம் போட்டுற வேணாம். அப்பப்போ நீங்கள் சாம்பார் செய்யும் போதோ இல்லை பொரியல் செய்யும் போதோ அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட்டும் பண்ண மாதிரி இருக்காது, அதே மாதிரியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆகிற ரெசிபி. கூட்டு, சாம்பார், பொரியல் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். குழம்பு, அதாவது மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இந்த சாம்பார் பவுடர் சூட் ஆகும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்புலாம் செய்கிறோம் இல்லையா, காரக்குழம்பு, சுண்டல் குழம்பு, இது எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். என்னோடய சமையலில் இந்த பொடி வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக செயல்படுது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 5-6 மாதம் வரைக்குமே இது கெடாமையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டியுமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.